வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாக் வந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரைஸ் தான். இன்றைக்கி காலையிலே சமைச்சிட்டோம். ஒயிட் ரைஸு, கொத்தரங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் வந்து பூண்டு சட்னி, அந்த தொக்கு மாதிரி செஞ்சது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, அது செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த இது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்தது அது. அப்புறம் கேடு, முட்டை வேணும்னாலும் ஆம்லேட் போட்டுக்கலாம். பச்சை புதினா சட்னி அரைச்சது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. அது எல்லாமே இருந்ததுனால எதுவும் எக்ஸ்ட்ரா செய்யலை. அதிலே சாப்பாடுனாலே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். மாவு இப்போ தான் ஆட்டிகிட்டு இருக்கேன். நைட்டுக்கு தான் டிஃபன் செய்யணும். வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா பசி எடுத்தோன்னே சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். நீ போ, அப்போ தான் நான் எடுத்து தருவேன். நீ போனால் தான் நான் எடுத்து தருவேன். இல்லை, நான் எடுத்து இதில் தான் தருவேன். ஆனால் நீ போகணும். தட்டை கொடுறா. நீ அப்புறம் இருக்க இடம் தெரிஞ்சதுன்னா நீயாவே எடுப்பா. அதனால நான் தான் எடுத்து தருவேன். கொடு. நீ போ, நீ போ. தேன் வேணுமா? அதை கேட்டு காலையிலே அழுதுச்சு. என்னன்னா இருக்க இடம் தெரிஞ்சால் தானாக ஏறி எடுக்கிறான். ஏன்னா இதில் ஏறி இங்கே ஏறி எடுக்கிறான். அதனால் தனியாக பேக் சைடில் வச்சுருக்கேன். அவனை பூ சொல்லிவிட்டு எடுத்து தரேன். இப்போ அதுக்காக அழுகுது. என்னது இது? மாவாட்டிகிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிச்சனில் இருந்த வேலையெல்லாம் மாவாட்டிக்கிட்டே கொஞ்சம் அந்த வேலையும் கிளியர் பண்ணிட்டேன். நான் இப்போ ஆட்டி வச்சேன்னா நைட்டு புளிச்சிரும். நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றிக்கலாம். மாவு ஆட்டும் போதெல்லாம் மாவு வேணும்னு கேட்பான். நான் எடுத்துடல, தானாகவே ஏறி எடுக்கிறான் பாருங்கள். என்ன பண்ணுற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? கேட்ட இவனுக்கு இந்த சேரை நான் உட்காரத்துக்கு வாங்கி கொடுத்தனோ என்னமோ, அவனுக்கு எட்டாத இடம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எட்டுறதுக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்கு வேணால் நல்லா யூஸ் பண்ணுறான். வாங்கினதுலேருந்து நானும் நோட் பண்ணி பார்த்துட்டேன். இதை 1 வீக்குக்கு மாவாட்டி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் மாவு மட்டும், இப்போ தேவைக்கு படுற மாவை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதி லெஃப்ட் ஓவர் மாவை வந்து உள்ளே தூக்கி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் சாய் விளையாடுறேன்ட்டு வந்தான். பார்த்தா ஒரு நாய் ரொம்ப நேரமாக காலையிலே இந்த நாய் படுத்துருந்துச்சு. தேடி தூங்குது போல அப்படின்னு நினச்சிருந்தா பார்த்தா செத்து போயிடுச்சு அந்த நாய். அப்புறம் விளாண்டுட்டு இருந்தானுங்க அந்த பசங்களே கூப்பிட்டு கொஞ்சம் புதைச்சிருங்கடா, பாவம் நாய்க்குட்டி நாய் இறந்துருச்சு, என்னான்னு தெரிலடான்னு சொல்லுவோம். அப்புறம் அவனுங்களே எல்லா வேலையும் குழியெல்லாம் பறித்து சூப்பராக நீட்டாக பண்ணானுங்க. அருவறுப்பு படாமல் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் முடித்தோடனே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்திருந்தது. ஒரு ரிபப்ளிக் டேக்கு வந்து ஒரு குட்டி பொண்ணு டான்ஸ் ஆறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை அப்படியே அவளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஒரு 44 இன்ச்சு சுடிதார், அதை வந்து 24 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வருதோ தெரியல. அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் எனக்கு மட்டும்தான் வரும். எதுக்கு போகிற? அதுக்காக 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டியா? இங்கே பாரு, இது சண்டே மார்னிங், ஏர்லி மார்னிங் வீடியோ. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு அம்மா கூட ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். அவன் ஸ்கூலுக்கு இவ்வளோ ஹாப்பியாக கிளம்புறானோ என்னமோ, ஆனால் எங்கள் அம்மா ஸ்கூலுன்னா மட்டும் நல்லா ஹாப்பியாக கிளம்பிடுவான். காலையிலேருந்து எந்திரிடான்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களாம் கிளம்புறதை பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பிட்டார் சார். அவங்கள அனுப்பிட்டு நான் வந்து இந்த ஒரே ஒரு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னாங்க அம்மா. அதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். சாட் மசாலா ஒன்று வாங்கினோம், அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது போட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் வேலை கொஞ்சம் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இட்லி, நேற்று அரைச்ச மாவில் இட்லி இப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இட்லி. இதுதான் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சண்டே என்ஜாய் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.